ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் விஜய் அருண் vlog. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் ஒரு விசேஷம் நடந்துச்சு. அது வந்து ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன். அதுக்கு நாங்கள் சிங்கப்பூர்லேருந்து வந்ததுக்கப்புறம் அட்டன் பண்ண ஃபர்ஸ்ட் மேரேஜ் ஃபங்க்ஷன். அது எப்படி ஸ்டார்ட் ஆனிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹன்னிக்குட்டியோட டான்ஸோட ஸ்டார்ட் ஆனிச்சு. இந்த vlogல பார்த்தீங்கன்னா மோர் ஆஃப் வந்து மேரேஜை ஃபோக்கஸ் பண்ணது எங்களோட நாங்கள் ஃபேமிலியாக அந்த மேரேஜ் வந்து நாங்கள் எவ்வளோ அழகாக கொண்டு போனோம், எவ்வளோ ஃபன் பண்ணோம், எவ்வளோ ஜாலியாக இருந்துச்சு அப்படின்றதான் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா ஃப்ரம் நலுங்கு ஃபங்க்ஷன்லேருந்து மேரேஜ் முடிஞ்சு ஒரு 2-3 days கறி விருந்து நடக்கிற வரைக்குமே அங்கதான் வந்து இருந்திருந்தோம். ஸோ அப்போ வந்து நாங்க ரொம்ப ஒரு நல்ல ஒரு குட் டைம் வந்து எங்களுக்கு அமைஞ்சது. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃபேமிலியே ஃபுல்லா டான்ஸ் அது இதுன்னு செம்ம வைப்ல இருந்தோம். ஸோ அந்த வீடியோ தான். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு இன்ஃபர்மேட்டிவா இருக்க போகுதுன்றதை விட பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு பயங்கரமான மெமரி கொடுக்கக்கூடிய ஒரு வீடியோ. ஸோ அதனாலதான் கண்டிப்பா இது வந்து லேட் ஆனாலும் வந்து கண்டிப்பா நம்ம போஸ்ட் பண்ணி நம்ம சேனல்ல வச்சிருக்கணும் அப்படின்றனால நாங்க வந்து இது வந்து போஸ்ட் பண்றோம். கண்டிப்பா நீங்களும் என்ஜாய் பண்ணுவீங்க அப்படின்னு நான் நம்புறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். எங்க வீட்டு கல்யாண ஃபங்க்ஷன் பாத்தீங்கன்னா இப்படிதான் ஸ்டார்ட் ஆனிச்சு. உங்க வீட்டுலாம் எப்படி? நீங்க மோர் ஆஃப் ஒர்க் டென்ஷன்ல இருப்பீங்களா, இல்ல நீங்களும் இந்த மாதிரி வந்து என்ஜாய் பண்ணி வைப் பண்ணுவீங்களா அப்படின்றத வந்து மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணிருங்க. ஸோ எங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப நாள் எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு மேரேஜ், அதுவும் என் ஹஸ்பண்ட் சைடு. ஸோ அதை நாங்கள் வந்து அட்டன் பண்ணதே எங்கள் 2 பேத்துக்கும் வந்து ரொம்ப ஹாப்பி. ஏன்னா நாங்கள் கண்டிப்பாக வந்து ராகவ் மேரேஜ் வந்து மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு சிங்கப்பூரில் இருக்கப்ப நினச்சிட்டே இருப்போம். ஏன்னா இப்போ ஒரு பசங்களுக்கு ஒரு எக்ஸாம் இருந்துச்சு, அந்த மாதிரி டைம்லலாம் வந்திருந்தா கண்டிப்பாக வந்து எங்களால் அட்டன் பண்ணியிருக்க முடியாது இல்லையா. ஸோ இது லக்கிலி பார்த்தீங்கன்னா நாங்கள் ஊருக்கு வர டைமில் அமைஞ்சுது. அவங்களுமே பார்த்தீங்கன்னா மேரேஜ் ஃபிக்ஸ் ஆன உடனே ஃபர்ஸ்ட் எங்களுக்கு தான் வந்து இன்ஃபார்ம் பண்ணாங்க. ஒரு 2-3 மந்த்ஸ்க்கு பிஃபோராகவே இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஏன்னா நாங்கள் டிக்கெட் போடணும், நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி அரேஞ்ச்மெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் எங்களுக்கு தான் வந்து இன்ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ அதுலேருந்தே தெரியுது அவங்க நம்மளுக்கு வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க, நம்மளோட ப்ரெசன்ஸ்க்கும் அந்த இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்றதும் எங்களுக்கு வந்து புரிஞ்சுது. எங்களுக்கும் பர்சனலாக வந்து ரொம்ப ஆசை, கண்டிப்பாக அந்த மேரேஜ் வந்து மிஸ் பண்ணிடக்கூடாது, வந்து கலந்துக்கணும்னு. அந்த ஏன்னா எனக்கு ஒரு சின்ன பயம் மட்டும் இருந்துகிட்டே இருந்தது, வந்து பசங்க எக்ஸாம் டைமில் வந்தால் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. பட் லக்கிலி நாங்கள் ஆசைப்பட்ட மாதிரி இந்த மேரேஜை வந்து அட்டன் பண்ணிட்டோம். ரொம்பவே ஹாப்பியாக அட்டன் பண்ணியிருந்தோம். நலுங்கு ஃபங்க்ஷன் முடிஞ்சோன்னே பார்த்தீங்கன்னா அன்றைக்கி நைட்டு வந்து மாமா வீட்டு சாப்பாடு வந்து போட்டிருந்தாங்க, அவங்க தாய் மாமாவும் அத்தையும். ஸோ அந்த ஃபங்க்ஷனும் வந்து சூப்பராக வந்து அமைஞ்சுது. நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட் அந்த வீக்கே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து வரிசையாக டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் மெனு. செம்மையாக நல்லா வந்தோடனே சாப்பிட்டு செம்மையாக வெயிட் போட்டுட்டோம் கல்யாண வீட்டு சாப்பாடில். ஸோ நெக்ஸ்ட் அதெல்லாம் முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா ஈவினிங் ரிசப்ஷனுக்கு தான் இனிக்குட்டியை வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இந்த 2 குட்டீஸையும் ரெடி பண்ணிவிட்டு நாங்கள் ரெடியாகி வந்து மண்டபத்துக்குள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து பிரைடும் க்ரூமும் வந்து ரெடியாகி சூப்பராக இருந்தாங்க. சரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் போதே ஃபோட்டோஸ்லாம் எடுத்தணும்னு சொல்லிட்டு நேராக ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டேஜுக்கு போய் ஃபோட்டோ வீடியோ எல்லாம் ஃபேமிலியோடு எடுத்தாச்சு. ஏன்னா அவங்களும் அந்த டைம் ஃப்ரீயாக இருந்தாங்க, நம்மளும் அந்த டைம் ஃப்ரெஷ் மேக்கப்பில் இருக்கும் போதே எடுத்துலான்னு சொல்லிட்டு எடுத்துட்டோம். இப்போ இருக்க மேரேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்குது. நம்ம நினச்சிட்டு இருப்போம் நாங்கள் 90s பிறந்தோம், நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ 2K கிட்ஸோட மேரேஜ்லாம் பார்த்தீங்கன்னா இன்ட்ரோவே பயங்கரமாக இருக்குது, என்னென்னமோ இனோவேஷன்லாம் கொண்டு வராங்க மேரேஜில். ஸோ அதெல்லாம் வந்து நான் ரொம்பவே மிஸ் பண்ணுறேன். இன்ஃபேக்ட் வந்து என் பொண்ணு ஹன்வி கேட்குறா, மம்மி என்னோட மேரேஜும் இது மாதிரி கிராண்டாக பண்ணுவீங்களா, என்னோட மேரேஜ்ல இந்த மாதிரியெல்லாம் வந்து ஸ்மோக்லாம் போட்டு எனக்கும் இந்த மாதிரி டான்சர்ஸ்லாம் வருவாங்களான்னு கேட்டா, அதுக்கு நான் சொன்ன ஒரே பதில் கண்டிப்பாக பண்ணுறேன்டா அப்படின்னு சொன்னேன். பட் அவங்க காலத்தில் இன்னும் 20-25 இயர்ஸில் என்ன மாதிரி ஒரு மேரேஜ் கல்ச்சர் வந்து இருக்க போகுது அப்படின்றதே வந்து தெரியல. ஏன்னா இப்பயே நிறைய வெஸ்டர்ன் கல்ச்சர் வந்து நம்ம ஊருக்குள்ளே வந்து வந்தாச்சு. நிறைய பேர் வந்து மேரேஜே பண்ணுறதில்ல, மேரேஜ் பண்ணாமலே நிறைய பேர் லிவின்ல இருக்காங்க, நிறைய பேர் வந்து ரொம்ப சிம்பிளாக பண்ணுறாங்க, நிறைய பேர் கிராண்டாக பண்ணுறாங்க. ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் அந்த சுச்சுவேஷன் தான். பட் நம்ம நம்ம குழந்தைங்களுக்கு வந்து எந்த மாதிரி ஒரு மேரேஜ் நடக்க போகுது அப்படின்றது தெரில. பட் எனக்குமே வந்து ஆசை, அவளுக்கு இந்த மாதிரி ரொம்ப அழகாக பண்ணி பார்க்கணும்னு சொல்லிட்டு, எனக்கு மட்டும் இல்லை எல்லா பேரண்ட்ஸ்க்குமே அந்த ஒரு ஆசை வந்து இருந்திருக்கும் இல்லையா. ஸோ பார்ப்போம், நம்ம குழந்தைங்களுக்கும் இந்த மாதிரி அழகாக நம்மளும் வந்து மேரேஜ் பண்ணி பார்ப்போன்றதை வந்து நம்புவோம். பட் எனக்கு வந்து இப்போ இந்த மேரேஜில் வந்து ரொம்ப பிடிச்சது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெக்கரேஷனும் ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ எல்லா நியூ திங்ஸுமே அதில் வந்து இன்வால்வ் ஆகிருந்தது. எதுவுமே வந்து இது ஓல்டு பார்த்தது அப்படின்னு இல்லாமல் அழகாக பியூட்டிஃபுல்லாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ மாப்பிள்ளைக்கோட சிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபேஷன் டிசைனிங் படிச்சிருந்தனால அழகாக வந்து கோட்லேருந்து அவங்க போட்டிருந்த நெக்ஸ்ட் டே முகூர்த்தத்துக்கு போட்டிருந்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ் பண்ணது. வெளியில் ஸ்டால் வந்து யூஸ்வலாக இருக்க அந்த பஞ்சு மிட்டாய் ஸ்டால்லாம் இல்லாமல் அழகாக அந்த 90s கிட்ஸ் ஸ்டாலாக போட்டிருந்தாங்க. தேன் மிட்டாய், சூட மிட்டாய் அதெல்லாம்.
ஸோ அதெல்லாமும் போட்டு பார்த்துட்டு அப்புறம் நைட்டு மெனுவுமே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஸோ அதுவுமே என்ஜாய் பண்ணோம். இந்த இடத்துல தான் நாங்கள் வந்து இனிக்குட்டிக்கு இப்படி ஒரு டேலண்ட் இருக்கா அப்படின்றது வந்து எங்களுக்கு வந்து தெரிய வந்துச்சு. இதை வந்து நீ வந்து சாங்கோட நீங்கள் கேட்டிங்கன்னா தான் தெரியும். நான் போடுறேன், நீங்கள் பாருங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து முகூர்த்தம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா அழகாக அந்த ஷர்ட்டில் பார்த்தீங்கன்னா ஆரி ஒர்க்லாம் வந்து பண்ணி வந்து ரொம்ப அழகாக இருந்தது. அது நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ரொம்ப மைல்டாக ரொம்ப ஹெவியாலாம் இல்லாமல் அழகாக அந்த ஸ்லீவ்ஸ்க்கு மட்டும் வந்து ஆரி ஒர்க் பண்ணியிருந்தது வந்து ரொம்ப அழகாக இருந்தது. ரொம்ப நீட் லுக்காக வந்து இருந்துச்சு. ஸோ மார்னிங் முகூர்த்தத்துக்கு எல்லாரும் வந்து கேதர் ஆயாச்சு. ஸோ பொண்ணு மாப்பிள்ளையெல்லாம் வந்து ரெகுலராக நடக்கிற சடங்கெல்லாம் நடந்து முடிஞ்சு அழகாக முகூர்த்தத்துக்கு வந்து ரெடி ஆயிட்டாங்க. நீங்களும் எங்கள் வீட்டு பொண்ணு மாப்பிள்ளைக்கு வாழ்த்துக்களை தெரிவிங்க. யூசுவலாக பார்த்தீங்கன்னா எந்த கல்யாணத்துக்கு போனாலும் பொண்ணு வீட்டில் வந்து இல்லை மாப்பிள்ளை வீட்டு யாராவது ஒருத்தவங்க வந்து அழுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாருமே அழுவ வச்சுட்டாங்க. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த புகை தான் வந்து எல்லார் கண்ணிலையும் வந்து தண்ணியை வர வச்சுச்சு. ஆனால் நான் வந்து அந்த பொண்ணை தான் பார்த்துட்டு இருந்தேன். தாலி கட்டும் போது அழகாக ஸ்மைலிங் ஃபேஸோட வந்து தாலி கட்டிக்கிட்டாங்க. அதை பார்க்கும்போது என்னோட மேரேஜ் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. ஏன்னா என்னோட மேரேஜ் அப்பயும் நான் வந்து அழுகலை. நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன். அந்த தாலி ஏறுற டைமில் நிறைய பொண்ணுங்களுக்கு வந்து கண்ணு கலங்கி வந்து தண்ணி வரதை நான் வந்து பார்த்துருக்கேன். பட் பிரசன்னா வந்து அழகாக ஸ்மைலிங் ஃபேஸோட வந்து மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. நானும் அப்படி தான் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன். அது என்னன்னு தெரியல, என் மேரேஜ் அப்போ எனக்கு வந்து அழுகலாம் வரல. ரொம்ப ஹாப்பியாக நான் வந்து மேரேஜ் பண்ணிக்கிட்டேன். ஸோ வந்து அவங்களோட மேரேஜ் லைஃப்பும் வந்து ரொம்பவே ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்றத வந்து நான் வந்து காட் கிட்ட வந்து ப்ரே பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஃபங்க்ஷனும் நம்ம ஹன்விக்குட்டி டான்ஸ் இல்லாமல் எண்ட் ஆகிடுமா? ஸோ அப்போ தான் ஹன்விக்குட்டி வந்து அந்த காஸ்டியூம்லாம் வந்து சரங்க பூஜை முடிச்சு வந்திருந்தனால அழகாக அதே போட்டு அங்கே அவங்க வந்து ஒரு 7 சாங்ஸ்க்கு பர்ஃபார்ம் பண்ணாங்க இல்லையா, அதுலேருந்து ஒரு சாங்க்கு வந்து இங்கே அவங்க மாமா கல்யாணத்துக்கு வந்து ஆடணும்னு ஆசைப்பட்டாங்க. ஸோ அதுவும் வந்து ஆசைப்பட்டபடி ஆட வச்சாச்சு. கொஞ்சம் நர்வஸ் ஆனால் ஏன்னா நிறைய பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஷையாக ஃபீல் பண்ணா. நான் சொன்னேன் அதெல்லாம் இல்லை, நீ டான்ஸர், நீ ஆடுன்னு சொன்னால் அப்புறம் ஆட ஆரம்பிச்சோன்னா நல்லா ஆடிட்டா. ஸோ இந்த வீடியோ எடிட் பண்ணும்போது பார்த்துட்டு அவள் சொன்ன ஒரே விஷயம், ராகவ் மாமா என்னை பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அங்கேருந்து ராகவ் வந்து பார்த்துட்டு தான் இருந்தா. அப்படி நான் தான் சொன்னேன், அங்கே பாரு மாமா ஒன்று தான் பார்த்துட்டு இருந்தாங்க, அப்புறம் ஃபோட்டோ எடுக்கிறனால தான் வந்து பார்க்கலன்னு சொல்லிட்டு. என்னோட கிட்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து அடிக்கடி வந்து ராகவையோ இல்லை வந்து சஹானாவையோ மீட் பண்ணது கிடையாது. அதாவது அவங்க மாமாவையோ அத்தாச்சியோ. பட் ஸ்டில் அந்த அஃபெக்ஷன் வந்து இருக்குது. ராகவ் மாமான்னு அவ்வளோ அஃபெக்ஷனு. ராகவும் வந்து ரொம்ப அஃபெக்ஷனாக இருந்தார் வந்து ஹன்வி குட்டிக்கிட்ட. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்தீங்கன்னா பொண்ணு மாப்பிள்ளையை கூட்டிகிட்டு கும்பகோணத்தில் நிறைய கோயில் இருக்கு இல்லையா, ஸோ அதில் வந்து ஒரு 2-3 கோயிலுக்கு வந்து கூட்டிகிட்டு போயிட்டு வந்திருந்தோம். கல்யாணம் ஆனவங்க புதுசில் கூட்டிகிட்டு போவோம் இல்லையா, அப்போ கூட்டிகிட்டு போயிருந்தோம். அப்போ வந்து அந்த குட்டி நந்தி வந்து இருந்துச்சு இந்த பொண்ணு மாப்பிள்ளைக்கு நடுவில். அது வேற யாரும் இல்லை, நம்ம ஹன்வி குட்டி தான். நான் தான் ராகவ் மாமா பக்கத்தில் உட்காருவேன், நான் தான் ராகவ் மாமா கூட வருவேன், நான் தான் ராகவ் மாமா கையை பிடிச்சிட்டு வருவேன்னு சொல்லிட்டு நிறைய சேட்டை பண்ணிச்சு. நான் சொல்லிட்டேன், ஒரு 2 டேஸ்க்கு இந்த டார்ச்சரை வந்து பொறுத்துக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட வந்து சொல்லிட்டேன். ஸோ போஸ்ட் மேரேஜும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. எல்லாரும் என்ன பண்ணோம்னா அங்கேருந்து கிளம்பி ஒரு பீச்சுக்கு வந்து போயிருந்தோம். ஸோ அப்போ அழகாக மருதமலை முருகரை வேண்டிகிட்டே முருகன் சாங்லேருந்து ஆரம்பிச்சுது.
அப்போலேருந்து இந்த பசங்க பார்த்தீங்கன்னா உட்காரல. இந்த குட்டி டீன்ஸ்லாம் வந்திருந்தாங்க இல்லையா, அவங்களாம் ஒருத்தர் கூட உட்காரல. அவங்களுக்கு மட்டும் எப்படி தான் டயர்டே ஆகாதுன்னு தெரில. ஸோ அப்போ ஆரம்பிச்சது, பஸ்ஸை எடுக்கும் போது ஆரம்பிச்சது, வரிசையாக எல்லாரும் செம்ம டான்ஸு. ஸோ ரொம்பவே என்ஜாய் பண்ணோம். நாங்கள் நினச்ச மாதிரி வந்து என்ஜாய் பண்ண ஒரு மேரேஜு. கண்டிப்பாக இதை நாங்கள் மிஸ் பண்ணியிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப ஃபீல் பண்ணியிருந்திருப்போம் இந்த ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ்லாம் பார்க்கும்போது. ஆனா வந்து ரொம்ப ஃபன் ஃபில்டா இருந்துச்சு. ஒரு பெரிய மெமரீஸ் குடுத்த ஒரு மேரேஜ்ன்னே வந்து சொல்லலாம். உங்க வீட்லலாம் எப்படி? நீங்களும் வந்து இந்த மாரிலாம் என்ஜாய் பண்ணுவீங்களா? இல்ல எல்லா ரிலேட்டிவ்ஸோட சேர்ந்து ப்ரீ மேரேஜ், போஸ்ட் மேரேஜ்லாம் வந்து செலிப்ரேட் பண்ணுவீங்களா? அப்படின்றத வந்து கமெண்ட்ஸ்ல வந்து ஷேர் பண்ணுங்க. இதெல்லாம் ஒரு ஹேப்பியான மொமெண்ட் இல்லையா? இதெல்லாம் வந்து விட்டுறாதீங்க. யாரும் மிஸ்ஸும் பண்ணிறாதீங்க. எவ்வளோதான் மேரேஜ் ஒர்க், மேரேஜ் டென்ஷன் இல்ல ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ்லாம் இருந்தாலும், இந்த மாரி ஒரு குட் மெமரீஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணி, நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கிறது பார்த்தீங்கன்னா, எவ்ரி டைம் நம்ம எத்தனை இயர்ஸ் கழிச்சு பார்க்கும்போதும் பார்த்தீங்கன்னா, அதுக்கு நம்மளே மீறி நம்மளோட ஃபேஸ்ல வந்து ஒரு ஸ்மைலையும், நம்ம மனசுல ஒரு ஹாப்பினஸையும் வந்து கொண்டு வரும். ஸோ அப்படி ஒரு மொமெண்ட் தான் எங்களுக்கு இது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு இந்த மொமெண்ட். ஏன்னா இந்த ஃபங்ஷன்ல பார்த்தீங்கன்னா, என்னோட கிட்ஸ் 2 பேத்துக்குமே வந்து உடம்பு சரியில்ல. கொஞ்சம் வந்து சிக்கா தான் இருந்தாங்க. பீச்சுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா, ரொம்பவே லேட் ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் 7:30 ஆயிடுச்சு. இருட்டிடுச்சு. அந்த டைம்ல தான் பீச்சுக்கு வந்தோம். பட் இது ஒரு பிரைவேட் பீச் மாரி நாங்க மட்டும் தான் வந்து இருந்தோம். ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்தது அந்த வியூ. இப்ப வீடியோல பார்க்கும்போது கூட என்ன மீறி வந்து மனசுல அப்படி ஒரு பீஸ்ஃபுல்லா இருந்தது. அந்த இடத்த பார்க்கும்போது திரும்ப இங்க போமாட்டோமா அப்படின்ற மாரி ஒரு ஃபீல் வருது. ஏன்னா நைட்ல வந்து நான் பீச் வந்து போயிருக்கேன். நாங்க சிங்கப்பூர்ல இருக்கும்போது நைட் இசிபிலாம் போயிருக்கோம். பட் அது கிரவுடா இருக்கும். இப்படி யாருமே இல்லாம ஒரு சூப்பரா இருந்தது. அந்த இது வந்து என்னால எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியல. ஸோ ரொம்ப நாள் ஆசை நைட்டு பீச் போகும்போது தனியா இருக்கும்போது இந்த மாதிரி எங்க 2 பேர்த்தோட பேர் எழுதணும்னு ரொம்ப ஆசை. ஸோ அதையும் வந்து அன்னைக்கு வந்து நான் ஃபுல்ஃபில் பண்ணிக்கிட்டேன். ஸோ பண்ணிட்டு எல்லாத்தோட அதுவும் அந்த சின்ன பசங்க டீன்ஸ் எல்லாம் வந்து விளையாடுறது, இதெல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆசையா இருந்துச்சு. நம்ம இந்த வயசுல இதெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணிட்டோமோ அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீலும் இருந்துச்சு. ஸோ பியூட்டிஃபுல் மெமரிஸோட அந்த பியூட்டிஃபுல் பிக்சரோட நான் வந்து இந்த விளாகை வந்து எண்ட் பண்ணுறேன். ஸோ உங்கள் வீட்லேயே கல்யாணங்கள் இல்லை வந்து வேறு விசேஷங்கள்லாம் எப்படி எல்லாத்தோடையும் சேர்ந்து செலிப்ரேட் பண்ணுவீங்களா அப்படின்றத வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். Until then, bye from Vijay. Bye bye.